ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் ஒரு இன்ட்ரெஸ்டான ஜோதிட தாள்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றியதை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றியதை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. 2026 மிக பயங்கரமான 3வது மாதமான மார்ச் மாதமானது நடந்துட்டுருக்கு. இந்த மார்ச் மாதத்தில் ஒரு அதிபயங்கரமான நாளானது வர இருக்கு. 850 ஆண்டுகளுக்கு பிறகு கிரகநிலைகள் ரொம்பவே வக்ரமாக அமைந்திருக்கக்கூடிய டைமில் இந்த ஒரு நாள் வர இருக்கு. அது என்னைக்குன்னா மார்ச்சுடைய 18ஆம் நாள். அன்னைக்கு தமிழ் மாதம் பங்குனி மாதம் பிறந்து 4ஆம் நாள் கிழமை அன்னைக்கு புதன்கிழமை. முழுசாக இந்த புதன்கிழமை என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசையானது வருகிறது. வரக்கூடிய அமாவாசை பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை, அதுவும் புதன்கிழமை வரக்கூடிய அமாவாசை. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்ற பழமொழிக்கேற்ப புதன்கிழமை வரக்கூடிய இந்த அமாவாசை ரொம்பவே சக்தி வாய்ந்த அமாவாசையாக கருதப்படுது. இந்த அமாவாசையில் பிரபஞ்சத்தில் கிரகங்களிடையே பெரிய யோகங்கள் உருவாகுது. ஏன்னா சமீபத்தில் தான் சனி பயிற்சி என்ற ஒரு கிரக பயிற்சி நடந்தது. அந்த பயிற்சி நடந்ததுக்கு பின்னாடி வரக்கூடிய ஃபர்ஸ்ட் அமாவாசை. இந்த பெரிய அமாவாசை ரொம்பவே சக்தி வாய்ந்த அமாவாசையாக கருதப்படுது. இந்த அமாவாசையிலிருந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் அமாவாசையிலேருந்து என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். விருச்சிக ராசியில் பிறந்த நேயர்கள் யாராக இருந்தாலும் இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த அமாவாசையிலேருந்து என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இந்த அமாவாசையிலிருந்து உங்களுக்கு முன்னோர்களால் நற்பலன்கள் கிடைக்குமா இல்லை கெடுபலன்கள் கிடைக்குமாங்கிறத ஒன்று விடாமல் சொல்ல போகிறேன். எல்லா பலன்களையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சு பலன் பெறுங்க. அதுக்கு முன்னாடி இந்த அமாவாசை ரொம்பவே பாசிட்டிவான அமாவாசைங்கிறதுனால ஆன்மீக ரீதியாக பரிகாரம் செய்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் ஆன்மீக ரீதியாக இந்த அமாவாசையில் ஒரு முக்கியமான பரிகாரம் செய்ய வேண்டும். அதை உங்கள் ராசிக்கு என்னங்கிறத ஷேர் பண்ணுறேன். முதல்ல அமாவாசையில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரத்தை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலனை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பச்சரிசியை வைத்து செய்யக்கூடிய பரிகாரம். இருக்கிறதுலே ரொம்ப சக்தி வாய்ந்த அரிசி பச்சரிசி. அந்த பச்சரிசியை வைத்து இந்த அமாவாசையில் இந்த பரிகாரத்தை உங்கள் ராசிக்காரங்க செய்தீங்கன்னா நினைத்தது என்னவோ அது கண்டிப்பாக நடந்தேரும். சரி வாங்க என்ன பரிகாரம் பண்ணுங்கிறத பார்க்கலாம். உங்களோட ராசிக்காரங்க வாழ்வில் தீராத கஷ்டம் என்று ஒன்று கட்டாயம் இருக்கும். அந்த கஷ்டத்தை சரி செய்ய எவ்வளவோ இறை வழிபாடு செய்திருப்பீங்க, எவ்வளவோ வேண்டுதல்களை நிறைவேற்றியிருப்பீங்க. ஆனாலும் உங்களுடைய கஷ்டத்திற்கு ஒரு தீர்வு கிடைத்திருக்காது. அப்பேற்பட்ட ஒரு துன்பம் விலக இந்த பரிகாரத்தை இந்த அமாவாசையில் செய்து பாருங்க. இந்த பரிகாரத்தை அமாவாசை அன்னைக்கு துவங்க வேண்டும். அடுத்து சித்திரை அமாவாசை திதி வருவதற்குள் உங்களுடைய அந்த குறிப்பிட்ட தீராத துன்பத்திற்கு ஒரு தீர்வினை கடவுள் நிச்சயம் காண்பித்து கொடுப்பார். இந்த பிரச்சனைக்கு தான் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் என்ற எந்த கட்டாயம் இல்லை. உங்களுடைய மனதிற்கு உங்களுக்கு சுமையை தரக்கூடிய பாரம் எது கஷ்டம் எதுன்னு இருக்குல்ல, அதுக்காகவே இந்த பரிகாரம் செய்யலாம். உதாரணத்திற்கு திருமணமாக வேண்டுமா, கடன் சுமை குறைய வேண்டுமா, உடல் உபதைகள் தீர வேண்டுமா, குழந்தை வர வேண்டுமா, அல்லது கணவருக்கு வேலை வேண்டுமா, மனைவிக்கு ஆரோக்கிய தேவையா, எது வேண்டுமென்றாலும் இந்த இறைவனிடம் கேளுங்க, முன்னோரிடம் கேளுங்க, குலதெய்வத்திடம் கேளுங்க. நிச்சயம் நீங்கள் கேட்டது உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ளே கிடைத்துவிடும். அப்பேற்பட்ட ஒரு பரிகாரம் தான் இது. ஸோ இது செய்வதற்கு ஏதேனும் சிரமம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எதுவுமே இல்லை. மிக மிக சுலபமான பரிகாரம் தான் இது. சரி, இந்த பங்குனி அமாவாசை பரிகாரம் பார்க்கலாமா வாங்க. அமாவாசை அன்னைக்கு காலையில் எந்திரிச்சு குளிச்சிடுங்க. காலையில் சமைப்பதற்கு முன்பு ஒரு சின்ன டம்ளர் அளவு பச்சரிசி எடுத்து ஒரு பாத்திரத்தில் இல்லைனா ஒரு கேரி பேக்கில் சேகரித்து வைங்க. இவ்வளவு தான் பரிகாரம். இதை அமாவாசையிலேருந்து டெய்லியுமே பச்சரிசி எடுத்து அந்த பையில் சேகரிக்கணும். அப்போ முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் வேண்டிக் கொள்ள வேண்டும்.
அறிந்தோ அறியாமலோ ஏதேனும் பாவங்கள் செய்திருந்தா, ஏதேனும் தவறுகள் செய்திருந்தா அதற்கான மன்னிப்பு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை வைத்து கொள்ளுங்க. ஸோ இந்த அமாவாசையில் இந்த பரிகாரத்தை செய்ய தூங்குங்க. தினம் தினம் ஒரு டம்ளர் பச்சரிசியை தனியாக சேகரிங்க. அடுத்து சித்திரை அமாவாசை நாள் அன்று ஒரு குறிப்பிட்ட அளவு அரிசி சேர்ந்திருக்கும் அல்லவா, அந்த அரிசியோடு 1/2 கிலோ வெல்லம் சேர்த்து 100 ml குறைந்தபட்சம் நெய் வாங்கி அந்த பச்சரிசியுடன் வைத்து யாராவது ஒருவருக்கு அதை அப்படியே தானம் கொடுத்து விட வேண்டும். அதிகபட்சம் உங்களால் எவ்வளவு நெய் வாங்கி கொடுக்க முடியும் என்றாலும் அந்த அரிசியோடு வைத்து அந்த நெய்யை தானம் கொடுக்கலாம். இவ்வளவுதான் பரிகாரம். தானம் கொடுத்து விட்டு திரும்பி பார்க்காம வீட்டுக்கு வந்து முகம் கை கால்களை அலம்பிக்கொண்டு உங்களுடைய வேலை நீங்கள் செய்யலாம். இந்த பரிகாரத்தை மட்டும் ஒரு முறை செய்து பாருங்க. உங்கள் வேண்டுதலானது உடனே பலிக்கும். எந்த கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்று அமாவாசை நாளில் இந்த பரிகாரத்தை தூங்குறீங்களோ அந்த வேண்டுதல் அடுத்த அமாவாசை திதியில் பலித்திருக்கும். இதுதான் இந்த வேண்டுதலுக்கும் பிரார்த்தனைக்கும் உண்டான மகிமை. முன்னோர்களையும் குலதெய்வத்தின் நினைத்து தியானம் ஒரு கைப்பிடி பச்சரிசி தியானம் செய்வதாக இதனுடைய அர்த்தம். ஸோ அதாவது இந்த பச்சரிசி கொடுக்கறது டெய்லியுமே முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் நினைத்து கொடுக்குற மாதிரி சொல்லப்படுது. ஸோ நீங்கள் கொடுத்த இந்த தானம் உங்கள் கர்ம வினைகள் எல்லாம் கழித்து உங்களுக்கான நற்பலன்களை கொண்டு சேர்க்கும். நம்பிக்கை இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்க இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு இந்த அமாவாசையில் செய்து பயன்பெறுங்க. இப்போ உங்கள் ராசிக்கு பலன்களை வாங்க பார்க்கலாம். இவ்வளோ நேரம் உங்கள் ராசிக்கு பரிகாரம் பார்த்தோம், இப்போ பலன்களை பார்க்கலாம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசையிலிருந்து சின்ன சின்ன எதிர்ப்புகள் உண்டாக வாய்ப்பு இருக்குது. புது முடிவுகளை எடுக்கும்போது கவனமாக செயல்பட வேண்டும். பெரியவர்களிடம் பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும். இளைஞர்களுக்கு நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருக்க வேண்டும். மற்றபடி வேலை வியாபாரம் எல்லாம் சுமூகமாக நடக்கும். ஸோ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசையிலிருந்து ரொம்பவே விழிப்புணர்வு வேண்டும் என்பது குறிப்பிடப்படுது. எந்த அளவுக்கு விழிப்புணர்வோடு இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பெரிய பெரிய ப்ராப்ளம் இல்லாமல் தப்பிக்கொள்ளலாம். ஸோ விழிப்புணர்வு ரொம்ப 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 முக்கியம். ஸோ இந்த அமாவாசையில் உங்களுக்கு சிறப்பு பலன்களாக நிறைய பலன்கள் கிடைக்கும். ஸோ அந்த பலன்களை இப்போ உங்கள் ராசிக்கு சொல்கிறேன். நீங்கள் மற்றவர்களுடைய இதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்பயுமே மனநிலையை அறிந்து கொண்டு அதற்கேற்ப பழகி அவர்களுடைய அன்புக்கு பாத்திரமாவீங்க. யாருடைய குறைகளையுமே பொருட்படுத்தாமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு குணத்தோடு இருக்கிறதே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இதனாலேயே சிறப்பு பலனாக இந்த அமாவாசையிலிருந்து நிறைய பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதில் ஃபஸ்ட்டு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு, வேலைக்கு செல்லக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கு, சக ஊழியர்கள் ஒருவரால் உங்களுக்கு நன்மை உண்டாகும். ஏதாவது உதவிகள் வேணும், ஏதாவது முடிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சக ஊழியர்கள்கிட்ட நீங்கள் எது வேணாலும் கேளுங்க. அப்படி நீங்கள் கேட்கும்போது சிறப்பு பலன்களாக உங்களுக்கு உத்தியோகத்தில் உதவிகள் கிடைத்து நன்மைகள் உண்டாகுங்க. அதுக்கப்புறமா வியாபாரம் செய்யக்கூடிய ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. வியாபாரம் செய்யக்கூடிய ராசிக்காரங்க உங்கள் வியாபாரத்தில் நிறையவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இனி முன்னேற்றம் ஏற்படும். அதனால் புது புது யுக்திகளை தொழிலில் இந்த டைம் கையாளுங்க. புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறது, புதுசாக டெவலப் பண்ணுறது, இந்த மாதிரி புதுமையான விஷயங்கள் வியாபார ரீதியாக எது வேணாலும் பண்ணுங்க. அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய டைம்ங்க. அப்புறம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவன் தலைவிகளுக்கு இந்த அமாவாசையிலிருந்து பணவரவு தாராளமாக இருக்கும். உங்களுக்கு வேண்டிய பொருட்களை வாங்கி குவிக்கிறது இந்த டைம் பண்ணலாம். இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா தம்பதிகளிடையே ஒற்றுமையானது நிலவும். அதனால் தம்பதிகள் நீங்கள் ஒற்றுமைக்காகவே பணவரவில் உங்களுக்கு பிடிச்சதை பண்ணலாம். நகையாகவோ பொருளாகவோ எது உங்களுக்கு விருப்பப்படுறீங்களோ அந்த பொருள் வாங்குங்க. அதனால் இந்த அமாவாசையிலிருந்து அதிர்ஷ்டம் பெருக்கெடுக்கும். அப்புறம் கலைஞர்கள் பொறுத்த வரைக்கும் உங்கள் கதாபாத்திரம் பேசப்படும் வண்ணம் இருக்குது. அதனால் இந்த டைமை நல்லா யூஸ் பண்ணி உங்களுடைய கலையில் உங்களுக்குன்னு ஒரு இடத்தை பிடிக்க பாருங்கள். அப்புறம் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் ஆர்வம் கூடி உங்களுக்கு பிடித்த துறையில் நீங்கள் வேலைக்கு போகிறதெல்லாம் இருக்குது. ஸோ அதில் ஒரு பாசிட்டிவ் இருக்குங்கிறதுனால இந்த டைம் அதை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள்.
மாணவர்கள் இந்த மாதிரி செயல்படணும் என்பது குறிப்பிடப்படுது. ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சிறப்பு பலன்களாக இந்த பலன்கள்லாம் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஸோ இந்த முக்கியமான தகவல்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் உங்களை போல விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த அமாவாசை பலன்கள் பரிகாரங்கள் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.